வணக்கம். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் அடுத்த மாதம் நடக்கப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிடுவாரா அல்லது தென் சென்னையில் போட்டியிடுவாரா அப்படின்னு பல சந்தேகங்கள் பல பேருக்கு இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்தியா கூட்டணி சார்பில் கோவையில் போட்டியிட்டால் ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு கொடுக்குமா? பல சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த நிலையில் இதற்கெல்லாம் பதில் கிடைக்கிற மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்கள் திமுக கட்சி தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வர நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் இந்த எலெக்ஷனில் போட்டியிடலை. அது பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸில் நம்ம கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணுவார் காங்கிரஸுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு திமுக சார்பாக 2025ஆம் ஆண்டு நடக்க போகிற ராஜ்யசபா எலெக்ஷனில் ஒரு தொகுதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கமலஹாசன் அவர்கள் 2026 தேர்தலை தான் குறிவைக்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே இந்த போட்டியில் தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் இல்லாமல் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் இவங்களாம் இருக்காங்க. இப்போது இந்த கமலஹாசன் எடுத்திருக்கும் இந்த முடிவுனால் அவங்களும் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த தேர்தலான 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் களமிறங்குச்சு. 5க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க. கமலஹாசன் அவர்களோட இந்த முடிவை பலரும் எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்தை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.